பல வருடங்களுக்கு முன்னாடி கைவிடப்பட்ட இந்த பங்களால ஒரு தாத்தாவோட ஆன்மா இருக்கிறதா சொல்லப்படுது. ரொம்ப சிட்டி நடுவில் இருந்தாலும் ஒரு மயான அமைதி இருக்கு பார்த்தீங்களா? இந்த பில்டிங்கே வந்து ஒரு சுடுகாடு மாதிரி ஃபீல் ஆகுது. சீரியஸாக இதுக்கப்புறம் எதுவும் பண்ணாதுடா. சரி, நான் உங்ககிட்ட சொல்ல ஒரு நிமிஷம் கேளு. இந்த இடத்த பற்றி சீரியஸ்னஸ் தெரியாமல் ரொம்ப பயங்கரமாக பேசினே இருக்கீங்க. இதுக்கு எனக்கு சரியாக பண்ணுறது தலை பின்னாடி அவ்வளோ நெருப்பு மாதிரி இருந்துச்சுடா. சாதா தாத்தா இல்லடா, அக்னி தாத்தாடா. இந்த ஒட்டுமொத்த வீட்லேயே இந்த குறிப்பிட்ட இடம் மட்டும்தான் க்ளீனாக இருக்குது. இங்கே யாரோ வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் பாக்ஸ். பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இதை யூஸ் பண்ணி இறந்து போனவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஃபாரின்லேருந்து வாங்கியிருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபரோட உதவியோட. நீங்கள் எவ்வளோ வருஷமா இங்கே இருக்கீங்க? 40 நிறைய மர்மம் இருக்குது. இல்லை ப்ரோ, இங்கே நிறைய பேர் இறந்துருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கு. அது பல வருஷமா இறந்து போய் அவன் சுற்றிட்டு இருக்கான். இப்போ நம்ம யாராச்சும் ஒருத்தர் அவரை கான்டாக்ட் பண்ணதான் உண்டு. என்ன உண்மையில தம்பி பார்த்துட்டு இருக்கேன், ஒன்றுமே இல்லையே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய ஹாண்டட் ஹவுஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். இந்த இடம் சிட்டிக்கு நடுவில் இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் பேசணும். பெருசாக எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் சைலண்ட்டான முறையில் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோரேஷனை முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு உள்ளே வந்து சேரத்துக்குள்ளேயே. இங்கேருந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சி உள்ளே போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கூட எக்ஸ்ப்ளோருக்கு வழக்கம் போல் நம்ம ரன்னிங் ராகுல் வந்திருக்காரு. அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வெங்கட்டும் இன்றைக்கி நம்ம கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. வெங்கட் மூலியமாக தான் எனக்கு இந்த இடம் தெரிய வந்துச்சு. அண்ட் கேமராக்கு பின்னாடி குண்டுக்கு வந்திருக்கான். பயங்கர த்ரில்லிங்காக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா எங்களுக்கே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு திகிலான உணர்வு வருது. உள்ளே போக ஆரம்பிக்கல. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஜேர்னியே வந்து ஒரு விதமான திகிலாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல் செட் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும். லெட்ஸ் கோ. பல வருடங்களுக்கு முன்னாடி கைவிடப்பட்ட இந்த பங்களால ஒரு தாத்தாவோட ஆன்மா இருக்கிறதா சொல்லப்படுது. என்னதான் இவ்வளவு சொத்து பணம் எல்லாமே சேர்த்து வச்சிருந்தாலும் அவர்கிட்ட மனிதாபிமானம் துளி கூட இருக்காதான். வரப்போற எல்லாரையுமே பணத்தினரோட ரொம்ப ரொம்ப கேவலமாகவும் மோசமாகவும் நடத்த வராமா. இதனாலவே அவங்க குடும்பத்துக்குள்ளேயுமே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. இவரை பார்த்துமே நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த காலகட்டத்திலேயே. இவர் ஒரு ஆல்பா தாத்தாவா இருந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த தாத்தா மர்மமான முறையில அந்த வீட்டுக்குள்ளேயே இறந்து போயிருக்காரு. சில பேர் அவரை சொத்துக்காக கொலை பண்ணிட்டதா சொல்றாங்க. சில பேர் அவரே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு தான் சொல்றாங்க. ஆனா இப்பயும் அவரோட ஆன்மா அந்த இடத்துல தான் இருக்கிறதா அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டு அந்த வீட்டுக்குள்ள போன எங்களுக்கு நிறைய அதிர்ச்சியான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எங்களுக்கு கிடைச்ச அதே த்ரில்லிங்கான அனுபவம் கிடைக்கும் நான் நம்புறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷன் பயங்கரமா கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கருப்பு கலர் ஆர்டினை போட்டு விடுங்க. இவ்வளவு பேர் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கீங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போ வாங்க வீடியோ பாத்திரா. பாம்பெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகே ஓகே. பார்த்து டேய் பார்த்துடா. வாட்டர் தண்ணி போட்டுக்கணும். நான் வரேன் தெரியுது. இல்லை வேற ஏதோ செட் இருக்குடா. இங்க பாடுறா, ரத்தமா இருக்கு. வேணாம் வேணாம் வேணாம். போட்டுக்கு வேணாம்னு சொல்றாரு, போடுன்னு சொல்றாரு.
இடமே ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக இல்லை, ஏதோ பூஜை பண்ண மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. தெரில என்னன்னு. ஏய், யாரு யாராச்சும் இருக்கீங்களா உள்ள? இப்போதான் தாத்தாவே சுற்றிட்டு இருக்காராங்க. நீங்கள் கேள்விப்பட்டீங்களா தாத்தா? கைஸ் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மணி மூலமாக தான் தெரிய வந்தது. ஆனால் டேஞ்சராக இருக்குன்னு சொன்னால், ஆனால் எந்த அளவுக்கு டேஞ்சராக இருக்க போதுன்னு எனக்கு தெரில. பார்க்கலாம். பேச ஏதோ புதுசாக கொடுத்துருக்குறானுங்க. இது பேர் தோனின்றானுங்க. ஃபர்தர் நைட் விஷன்லாம் அப்டேட்லாம் பண்ணியாச்சு. ஆனால் இவ்வளோ சூப்பராக வந்தோம். இந்த இடத்துல நாயெல்லாம் செத்து போயிருக்கு, ரிச்சுவல்லாம் பண்ணியிருக்கானுங்க. ரொம்ப பயமாக இருக்குது. தாத்தாவோட ஆவி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்னு இந்த மாதிரி அறிவு தோணுது எனக்கு. சூப்பராக சொல்லணும்னா 4 பேர் அவ்வளோ பேசு பேசு பேசு. யூனிவர்சல் கிச்சன் சொல்லணும். உள்ளே வரும்போது ஒரு மாதிரி ரொம்ப நார்மலான ஒரு அபண்டன் பிளேஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் தாத்தாவோட ஆவி சுற்றிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கே நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் வந்ததுலேருந்து ஸ்டார்டிங் வந்து யாரோ குத்த வச்சு சூனியம் நாங்கள் எங்களுக்காக சூனியம் பண்ண வச்ச மாதிரி இருக்குது. இங்கே ஒரு குழந்தையோட இருமண சத்தம் மாதிரி கேட்டுச்சுடா. தாத்தா எங்களுக்கு கதவை விடாமல் இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம். அவ்வளோதான், கண்டிப்பாக அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. தாத்தா கோயில் இருக்கும்னு நினைக்கிறேன். லைட் கீழே அடிக்கிறாரு. லைட் இருந்தால் அடிக்க மாட்டோமாடா. உஷாராக வரணும்டா, மழைலாம் பெஞ்சு நல்லா ஊறி போயிருக்கு. நாலு ரோடு கோரியை பிச்சுன்னு கூட வருவாங்க தாத்தா. சுகைஸ் என்னன்னா, இந்த இடத்துல ஒரு கொடூரமான தாத்தாவோட ஆவி இன்னமும் ஆத்மா சாந்தி அடையாமல் சுற்றிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அக்கம் பக்கம் இருக்கவங்க நிறைய பேர் அந்த தாத்தாவே பார்த்ததா சொல்கிறாங்க. அவர் இறந்து போயிருந்தாலுமே அவர் இந்த இடத்துல அடிக்கடி நடமாறதை பார்க்குறதா சொல்கிறாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்க எல்லாருமே இந்த தாத்தானால ரொம்ப பயந்து போயிருக்காங்க. மிட் நைட்டில் வந்து வித்தியாசமான சத்தங்கள் வரதாகட்டும், ஒரு சில நாட்களில் மட்டும் கதறி ஆகிற சத்தம்லாம் எக்ஸ்ட்ரீமாக கேட்குறதா சொல்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு எனக்கே தெரியல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் வந்து இது ஒரு பிரம்மாண்டமான வீடியோ இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஓட்டு வீடு தான் இருக்கு. ஆனா எங்க போய் என்னத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னே ஒரு ஐடியா வர மாட்டேங்குது. அப்படியே அங்கங்க ரூம்ஸா போயிட்டு இருக்கு, சின்ன சின்ன பாத்வேவா. பட் நம்ம ஃபிகர் அவுட் பண்ணி கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணி தாத்தாக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க இருந்து இன்னைக்கு கிளம்பணும்னு நினைக்கிறேன். பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது இல்லை, அபண்டன்டா இவ்வளோ வருஷம் ஆச்சோ. அங்க போறோம். அந்த டோருக்கு பின்னாடி யாரையோ பார்த்துட்டு நான் பார்த்து கிளியராக பார்த்தேன். யாரு அங்கே பாரு, அந்த இடத்துல பாரு, அந்த கேப்பில் பாரு. தாத்தா இன்னும் இந்த இடத்துல இருக்கீங்களா? உங்களை நிறைய பேர் இந்த இடத்துல பார்த்து தான் சொல்லியிருந்தாங்க. நாங்களும் உங்களை பார்க்க முடியுமா தான் வந்திருக்கோம். எங்களால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போறது இல்லை. நீங்க தைரியமா எங்ககிட்ட ஏதாச்சும் பேச முயற்சி பண்ணலாம். தாத்தா ஓட்டி கட்டி பார்த்தாரு. பார்த்தீங்களா? கீழே கீழே அங்கே பாரு, அங்கே பாரு, அங்கே பாரு. மனுஷன் பின்னாடியே பார்த்துருக்கேன். மேலே எட்டி பார்க்குறான். சடன்லி அந்த கீழே டோர் சுற்றி சுற்றி கண்ணு வச்சுக்கோங்க. ராகுல் அந்த மாதிரி அவமதிக்கிற மாதிரி பேசாதடா. அவர் இறந்து போனா அவர் இறந்து போய் ஆத்மாவா தான் இருக்காரு. நல்லவரா கெட்டவரான்னு நமக்கு ஒன்றும் தெரியாது. எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் தெரியும். தாத்தா பக்காவா ஐயா இங்கே போடுற ஆல்மோஸ்ட் வேறு கண்டிஷன் தான்டா இருக்குதுலாம் பார்த்து. நகர் சிட்டி நடுவில் இருந்தாலும் ஒரு மயான அமைதி இருக்கு பார்த்தீங்களா? இந்த பில்டிங்கே வந்து ஒரு சுடுகாடு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே வரங்க 5 minute டிஸ்டன்ஸ் இருந்தால் நீங்கள் எழுங்க நேராக மேலே அவ்வளோதான். ஓகே ஓகே. கொஞ்சம் தாத்தாவோட சுட்டு இருப்போம். ப்ரோ அங்கே ஒரு கம்பி இருக்கு ப்ரோ. ஆமாம் ஆமாம், இது பேக் சைடு நினைக்கிறேன். வீட்டோட பேக் சைடு இது. இது வீடாக ஃபர்ஸ்ட் இது. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, இது ஆக்டிவாக இருந்த டைமில் எவ்வளோ ஹாப்பனிங்காக இருந்திருக்கும் இந்த இடம்.
அதுவும் சென்னையில் இவ்வளோ பெரிய ஒரு வீடு, அந்த தாத்தா எவ்வளோ மாசம் வந்திருப்பாரு. தாத்தா செத்த எல்லாருமே அந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா முக்கால்வாசியான மரணமே வந்து சொத்துக்காகவும் காசுக்காகவும் தான் நடந்திருக்கு. விஷம் வச்சு கொள்றதாகட்டும். இந்த இன்சிடென்ட் அப்படி தானே. அந்த தாத்தா எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. பட் அந்த சொத்துனால தான் அவர் கடைசியில் இறந்தும் போயிருக்காரு. இந்த காலத்துலேயும் அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. சொத்துக்காக கொலை பண்ணுறது. ஆமாம் ஆமாம் உண்மைதாண்ணா. தாத்தா சொத்துக்காக தான் உங்களை கொலை பண்ணிட்டாங்களா? நீங்கள் தான் அழுறீங்களா? நீங்கள் தான் அழுறீங்களா இப்போ? ரெண்டு பக்கமே சத்தம் கேட்குதுடா. ஆமாண்டா. தாத்தா நீங்கள் தான் பார்க்குறீங்களா? பிடிக்குது சவுண்டு. கன்ஃபியூஸ் பண்ணுறாரு போல தாத்தா நம்மளை. ஐயோ சாதாரண தாத்தா இல்லைடா, கன்ஃபியூஸ் பண்ணுற தாத்தா. பார்த்துண்ணா இதெல்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்குடா. ஏன் தலைவலியா? முன்னாடியே சொல்லுடா. எதுவும் இல்லை இதில் வந்த வழி அவர் வெங்கட் ஷோல்டர் பண்ணி ஏதோ உனக்கு கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ப்ரோ இப்போ தான் ப்ரோ சொன்னேன் ஒரு 5 கரெக்டாக நீ உள்ளே வரும்போது உன் பின்னாடி யாரும் இந்த பக்கம் கிராஸ் ஆகிறாங்க. ஆமாம் 3-4 வாட்டி சொல்லிட்டேன் ப்ரோ என்கிட்ட. இந்த மாதிரி ஒரு 5 பேர் நம்ம 4 பேருக்கு தவிர்த்து ஒருத்தர் வராங்க யாரோ இருக்காங்கன்னு சொன்னால் இவங்க ஜோக் அடிச்சுனே போயின்னு இருக்காங்க. தாத்தா ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்களோ ஒரு வேலை, வேற யாருன்னா இருப்பாங்களோ தெரியலடா. ஆளுங்கிறதுக்கு சான்ஸ் இல்லைடா. நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆகுது. நான் பார்த்தேன் ஷோராக எனக்கு தெரில. பட் உங்கள் ஷோல்டருக்கு பின்னாடி ஏதோ ஒன்று கிராஸ் ஆச்சு. அப்பா இருக்கும் கல்தான். நீங்களே நீ என்ன டான்ஸ் ஆடுற போய் டான்ஸ் போடுறீங்க? என்னாச்சு? சவுண்ட் கேக்குது. பக்கெட் உருண்டு வந்துச்சுடா. கைஸ் நாயெல்லாம் திடீர்னு எதையாக குலைக்க ஆரம்பிக்குது. எங்களை பார்த்து குலைக்குதா இல்லை எங்கள் கூட வர பேயை பார்த்து குலைக்குதான்னு தெரில. பக்கெட்டில் ஏதோ இருக்குடா பெயிண்டில் அப்படியே. யாரோ இருக்கிறது கிளியராக ஃபீல் ஆகுது. இல்லைண்ணா அது கட்டுறாங்க. என்னாச்சு? இப்போ பயங்கரமான தாத்தா இருக்காரு மச்சான். அவரு எங்கே? தலை உப்பி போயிட்டு இருக்குடா தாத்தாக்கு. விஷம் வச்சு எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு அப்போ பார்த்தேன்டா. ஒரு நாள் உப்பி போயிட்டு கண்ணெல்லாம் வெளியே வந்த மாதிரி இருக்கு மச்சான் தாத்தாக்கு. பாத்தியா நீ? சவுண்டு மட்டும் தான் ப்ரோலாம் பார்க்கல ப்ரோ. சவுண்டு ரொம்ப ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்க மச்சான். கேப்சர் பண்ணியா? கேப்சர் பண்ணிட்டேன்டா. சூப்பர் அடி. அதாண்டா தேவை எனக்கு. லைஃப்ல இந்த மாதிரி ஒரு தாத்தா நான் இந்தியன் தாத்தா கூட பார்த்துட்டேன்டா. இந்த மாதிரி தாத்தா நான் பார்த்ததே இல்லைடா. இந்த தாத்தா கூட பார்த்துடலாம். இந்தியன் 2 தாத்தா மட்டும் பார்த்துறாரு. உண்மை காட் ராகுல பார்த்து பார்த்து. ஏய் தாத்தா காரியை துப்புறாரு. காரி துப்புறாருண்ணா. ஏதோ நம்ம ப்ரோ அவமரியாதை பண்ணுற மாதிரி இருக்கு போல ப்ரோ. என்னடா அம்மாடியா? இல்லை ஆப்வியஸாக நம்ம தொல்லை பண்ணுறோம் பார்த்து தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். நம்ம சொல்லியாச்சு தொல்லைப்பட்டது ஆள். நம்ம வேலையே அதுதான். நாங்கள் தொல்லைப்படுறது தான் உங்களுக்கு பிரச்சனைனா நாங்கள் தொல்லை பண்ணுவோம். இதுதான் எங்கள் வேலையே. நீங்கள் இந்த மாதிரிலாம் பயன்படுத்துனீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு எந்த உதவியும் எங்களால் பண்ண முடியாது. வா தூக்கி அடிக்கிறாரா தாத்தா? தாத்தா ஆவேசம் தாத்தாவா இருப்பாரோ?
ஆவேஷம் தாத்தாவா. தாத்தா உங்களுக்கு பாயாசத்தில் விஷம் வச்சிட்டாங்களா? ஆனால் இது யாருக்கும் கிடைக்காம போயிடுச்சு ப்ரோ. கடைசியில் பாருங்க, யாருமே கடைசியில் யாருக்குமே கிடைக்கல. ஏன்னா அந்த தாத்தா அந்த தாத்தா இந்த இடத்த ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்காரு. இறந்துமே என்னடா கேரட்டு தாயோலி அவனுக்கு எதுக்கு நான் மரியாதை? என்னாச்சு? ஓ அவன் பார்த்த பார்வை நீங்களா பார்த்துட்டீங்கன்னா உடம்பு 10 கிலோ குறைஞ்சு போயிருக்கணும் நீங்களா. ஆல்ரெடி கொஞ்சம் தானே இருக்கேன். அவன் உருவமே இலையில உருவாயிருக்கு, பச்சை இலையில உருவாயிருக்கு. என் கிச்சன் தாத்தாவோட பணம் தான் பச்சை மேட்டுக்குள்ள தெரியலடா. நீ என்னடா என்னென்னமோ யோசிக்கிற? அவரோட உடம்புல இருந்த வேர் தான் இதெல்லாம் தொங்கின்னு இருக்கு. ஆமா அதான். டேய் சின்ன புள்ளத்தனமா பண்ணாத, அசிங்கமாக கேட்பேன் நான். உண்மை நீ நம்ப ஐயா தர்மதுரை சார், ரெஸ்பெக்டட் தாத்தா. பாயசம் தாத்தா. டேய் ராகுல் கம்முடுறா, அமைதியாடுறா, ஏடா விடமா பேசாதடா அந்த மாதிரி. மேலே போகலாம். அவமரியாதை பண்ணே தான் ப்ரோ இருக்கான் ராகுல். தயவு செஞ்சு நீ ஓட கூட முடியாது ராகுல் இந்த இடத்துல இருந்து. அது டிஸ்கோ கமலோட தம்பி தான். உலக நாயகன் நம்ம என்ன பண்ணலாம், இவர் மேலே அனுப்பலாம். உங்க உலக நாயகனே அவங்க கரெக்டாக இருப்பாரு. சேதாரம் வந்தாலும் பிரச்சனை உடம்பு தெரியும். சரி ஓகே பார்த்துக்கலாம். அதுக்கு தானே கூப்பிட்டு வந்திருக்கோம். தாத்தா உங்களை தேடி நாங்கள் மேலே வரோம், நீங்கள் கோபமாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை வெறுப்பேற்றோம்னால நாங்கள் வரல, உங்களுக்கு இருக்க பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டே அதை சால்வ் பண்ணி வைக்க முடியுமான்றது தான் வந்திருக்கோம். சொத்தெல்லாம் எங்களால் வாங்கி தர முடியாது. செத்தும் ஏன் சொத்துக்கு ஆசைப்படுறீங்க நீங்கள்? எங்களுக்கே ஒரு சொத்து இல்லை ஐயா. ஓகே எனக்கு அது கூட இல்லைண்ணா. இல்லை பொறுமையா வா. கேமரா கொடு. ஐயோ சொர்க்கவாசலுக்கு போகிற மாதிரி இங்கே மேலே. பார்த்து ஆமாம் வேடா நாளை தாத்தா சொல்றாரு. போட்டு தட்டு போறாருண்ணா. நல்ல கூட ஒன்றும் அவ்வளோ கத்தாரா ராகுல். டேய் ஓட முடியாது. திடீர்னு ஒரு கதை வந்து விழுதுறாங்க, நம்ம வரக்கூடாது. ஐயோ வேணா தாத்தா ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வர்றாரா? ஒரு ரோல் ஏழாம் மாதிரி தாத்தா இருப்பாரா? ஏழாம் மாதிரி தாத்தா ஃபேமிலி தாத்தா. ஆமா கதை கூட அங்கட்னா வா பார்த்துக்கலாம். யார் நந்தாலே கிளியராக கேட்குது கைஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்கும்னு தெரியல. இரும்புற சத்தம் பர்ஃபெக்டாக கேட்குது எங்களுக்கு இந்த இடத்துல. அதுலேருந்து கேட்டுட்டு இருக்கு, இப்போ ஹெவியாக கேட்குது இந்த இடத்துல. டேய் இந்த ரூம் மட்டும் க்ளீனாக இருக்குடா. நோட் பண்ணீங்க? இந்த ரூம் மட்டும் க்ளீனாக இருக்குன்றேன். யூஸ் பண்ணிருக்கான். தாத்தா ரூம் ஓடு பாருங்க க்ளீனாக இருக்குது. கீழே தாத்தா பெருக்கி வைக்கிறாரு. செல்ஃபி பாருங்க, செல்ஃபி யூஸ் பண்ணுறாரு. முருகர் ஃபோட்டோ பாத்ரூம் தாத்தா யூஸ் பண்ணுற பாத்ரூம் பாருங்க எல்லாம் பக்கவாக இருக்குது. அவர் இடத்துல வந்து இல்லை அது ஏதோ பறவைங்கள்லாம் வளர்த்துருப்பாங்க போல இதில். கைஸ் இந்த ஒட்டுமொத்த வீட்லேயே இந்த குறிப்பிட்ட இடம் மட்டும்தான் க்ளீனாக இருக்குது. இங்கே யாரோ வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது. மேபி இதுதான் அந்த தாத்தாவோட இடமா கூட இருக்கலாம். ஸோ முதல் முறையாக நம்ம சேனலில் புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தீங்க, ப்ரோ ஃபாரின் யூஸ் பண்ணுற மாதிரி அட்வான்ஸான கேஜெட் யூஸ் பண்ணி பேய்ங்க கூட கம்யூனிகேட் பண்ணுங்கன்னு. ஸோ ஒரு வழியாக நம்ம ஒரு கேஜெட்டை வாங்கியிருக்கோம் பேய்ங்கள்கிட்ட இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக. ஸோ ராகுல் அதேறா கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் பாக்ஸ். ஃபாரினில் இருக்க நிறைய பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இதை யூஸ் பண்ணி இறந்து போனவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபாரின்லேருந்து வாங்கியிருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபரோட உதவியோட. ஸோ முதல் முறையாக இன்றைக்கி தான் அதை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இங்கே ஒரு தாத்தாவோட ஆன்மா இருக்கிறது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான சத்தங்களும் எங்களால் கேட்க முடிஞ்சுது.
நான் இன்னும் பார்க்கல எந்த உருவங்களையும். பட் ஜெகன் வந்து டேம் ஷோராக சொல்கிறான், நான் கேப்சர் பண்ணிட்டேன், தாத்தாவே நான் பார்த்துட்டேன்னு சொல்கிறான். பட் என்ன நடக்க போகுது தெரில. ஸோ இந்த இடத்துல இருந்து நாங்கள் இந்த கோஸ்ட் பாக்ஸ் வச்சு தாத்தா கிட்ட பேசுகிறதுக்கு முயற்சி பண்ண போகிறோம். அண்ட் கேண்டல்ஸ் அங்கே கிட்டே இருக்குது. எந்த விதமான லைட் சோர்ஸும் யூஸ் பண்ணாமல் ஒன்லி நைட் விஷனில் மட்டும்தான் கொஞ்சம் நேரத்துக்கு நாங்கள் மூவ் பண்ண போகிறோம். லைட்ஸ்லாம் இருக்கிறதுனால கூட தாத்தா தயங்குறவரும் தோணுது எனக்கு. அவருக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கலாம் இதன் மூலிமா. தாத்தா, நாங்கள் பேசுகிறதெல்லாம் நீங்கள் இங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. உங்ககிட்ட பேசுகிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ண போகிறோம். எனக்கு நல்லா தெரியும் உங்களால் டேரெக்டாக எங்ககிட்ட பேச முடியாதுன்னு. உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் நாங்கள் ஒரு கருவியை கொண்டு வந்திருக்கோம். இதன் மூலிமா நீங்கள் உங்களோட எனர்ஜியை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரியப்படுத்துங்க. தயவு செஞ்சு கேட்குறேன், உங்களோட கொள்ளு பேரனா நினச்சிக்கோங்க. தயாரா நீங்கள் எங்ககிட்ட பேசுகிறதுக்கு? ஹலோ, கேண்டல் கொளுத்து. தாத்தா ரொம்ப கஷ்டமாக செத்து போயிட்டாரு. அவர் இப்போ குஷி பற்றிலாம்டா ரிச்சுவல் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ண நல்லா பாட்டு பாடி சும்மா ஒரு டான்ஸை போட்டு என்ன ராக வைப் பண்ணிடலாமா? பாவம் அது அந்த காலம் கட்டணம் அது. ஆமாம், ஆல்ரெடி தாத்தா ஆக்ரோஷமாக செயல்களை பண்ணிருக்காரு. சிலுக்கு டான்ஸ் நான் தான் அது பாவம் ஏதாவது அனுபவிக்காமல் போயிருக்கோம். செய்ய முடியாமல் ஆசை ஏதாச்சும் இருக்கும். தாத்தா கன்ஃபார்ம் சிலுக்கு ஃபேன் தான். சிலுக்கு பண்ணது இருப்பாரு. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி அம்மா. தாத்தா தயவு செஞ்சு தப்பா நினச்சிக்காதீங்க. அல்வா அல்வா பஞ்சல் கிளி அம்மாடி அந்தாடி பஞ்சல் கிளி நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி அம்மா. அது வேணா யோ தாத்தா சின்ன வீடா வரட்டுமா பெரிய தாத்தா கொஞ்சம் ஒடி கொடி ஓவர்ரா. தாத்தா மணி தடன் 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 தாத்தா வராரே கதற விட போறாரே கதற விட போறாரே கதற விட போதுண்டா. தாத்தா அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குடா நீங்க பண்றது. தாத்தாவை அஞ்சலி படுத்தோம்னா ஒன்று அஞ்சலி கூட்டு வரணும், அஞ்சலி ஏற்றணும். அஞ்சலி கூட்டு வரது நம்ம பட்ஜெட் கிடையாது. இப்போ சிலுக்கு இல்லை, நீ சிலுக்கோட மேலே தாத்தாவுக்கு அஞ்சலி முறைப்படி ஏற்றிருக்கோம். தாத்தா, எங்கள் தாத்தா சின்ன வயசு வேறு, அவர் பேர் லோகநாதன். உங்கள் பேர் லோகநாதனா நினச்சி உங்கள் தாத்தாவை நினச்சி கூப்பிட்றேன். இந்த பேரண்டி பார்க்க வருவியா? தாத்தா, இந்த பேரண்டி பார்க்க வருவியா தாத்தா? நான் பிறக்கும்போது அவன் பார்க்கவே இல்லை. ஐயா லோகநாதன் ஐயா சொந்த பேரண்டி. இதுக்கு தாண்டா சொல்றேன், கை மேல வச்சு அமைதியா இருக்குடா. லோகநாதன் மட்டும் சொந்த தாத்தா டைம் கொடுக்குறேன். இருடா ஒரு நிமிஷம். தாத்தா தயவு செஞ்சு தப்பா நினச்சிக்காதீங்க. உங்களை குஷி பட்டணும் தான் இந்த மாதிரி ஆடலும் பாடலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க. உங்களை அசிங்கப்படுத்தணும்னோ இல்லை உங்களை அவமானப்படுத்தணும் இதெல்லாம் பண்ணல. சரியான மெட்டி ஒலி தாத்தா மெட்டி ஒலி ராகுலே, சீரியஸாக இதுக்கப்புறம் எதுவும் பண்ணாதுடா. இல்லை, நான் உங்ககிட்ட சொல்லது ஒரு நிமிஷம் கேளு. இந்த இடத்த பற்றி சீரியஸ்னஸ் தெரியாமல் ரொம்ப பயங்கரமாக பேசிகிட்டே இருக்கீங்க. இது எனக்கு சரியாக பரவாயில்ல. இல்லை நம்ம கம்யூனிகேஷன் ஆரம்பிச்சிடலாம். நீங்க ஆரம்பிங்களா? உட்கார தாத்தா, உங்க கையெல்லாம் மெழுகு வந்திருக்கேன். பார்த்தோம் ஐயா, ஐயா தாண்டவ மாட்டி ஐயா. என்னடா பண்ணுறீங்க? ஓகே போதும்டா. டே ஃபைட் உங்கள் ஃபன்னு போதும். சரி மச்சான். சரி சார், அவங்க எதாவது ஆபத்தாயிட போகுது. இவ்வளோ விருப்பத்துறீங்கன்னா அப்புறம் காட்டிட்டு வர தாத்தா. அந்த மைக்கே ஆஃப் கேமராவே ஆஃப் இருக்குது, மைக்கு ஓகே. ஸோ கைஸ், முதல் முறையாக வந்து நம்ம கோஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆல்ரெடி இதை நான் என்னோடய ஆஃபீஸில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அங்கேயே சில வித்தியாசமான பதில்கள்லாம் எனக்கு கிடச்சிது. இந்த இடத்துல, அதாவது ஆல்ரெடி அமானுஷமாக இருக்க ஒரு இடத்துல, ஆல்ரெடி ஒருத்தரோட ஆன்மா இருக்குதுன்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல இதை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்களும் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. ஏன்னா நம்ம கோஸ்ட் வீடியோஸ் ஆரம்பிச்சதுலேருந்தே நிறைய புது விஷயங்களை நம்ம சேனலில் எப்பவுமே கொண்டு வந்துகிட்டே இருப்போம். அந்த வரிசையில் எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவிலே யாருமே இந்த பாக்ஸ் வாங்கி இது வரைக்கும் கம்யூனிகேட் பண்ணதில்லை. ஸோ
ஸோ ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் பே ஃபேமிலி. இதுக்காக இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய இடங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதோட ஆரம்ப புள்ளி தான் இது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஒரு புதிய மாற்றத்தை நம்ம எக்ஸ்ப்ளோரிங்கில் கொடுக்க போகுதுன்னு தெரில. இன்னைக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ரெடியா? ரெடி 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 ரெடி. நன்றிண்ணா. கீழே வச்சுட்டு ராகுல் அதை கீழே வச்சுருக்கேன். போதும், கையில் வச்சுருக்கேன். என்ன ப்ரோ இதில்? தாத்தா நீங்கள் தான் எங்களை சுற்றி போயிருக்கீங்களா? என்ன ரோல் பண்ணுறேன்? தாத்தா நீங்கள் தான் எங்களை சுற்றி இருக்கீங்களா? தாத்தா நீங்கள் தான் எங்களை சுற்றி இருக்கீங்களா? இப்போ நாங்கள் உள்ளே வந்ததுலேருந்து எங்களுக்கு நிறைய வினோதமான சத்தம்லாம் கேட்டுச்சு. இங்கே ஒரு தாத்தா இருக்கிறதா சொன்னாங்க. அந்த தாத்தா நீங்கள் தானா? தாத்தா பொம்மலை வச்சிருக்க சார். நான் வயசு இங்கே வேற யாராச்சும் இருக்கீங்களா? இங்கே வேற யாராச்சும் இருக்கீங்களா? கப்பல் கோல் சார். கப்பல் கோல் சொல்ல சார். இங்கே வேற யாராச்சும் பெண்ணோட ஆத்மா இருக்கா? காத்தா என்று அழைக்காத தாத்தா இப்போ நீங்க தானே இது? நாங்கள் பார்த்தது நீங்க தானா? பார்த்தது நீங்க தானா? ஆமா ஆமா கேட்க மாட்டீங்களா? ப்ரோ நீங்கள் பேச பேச இது வருது ப்ரோ பின்னாடி. ஆமா ஆமா ஆமா. ப்ரோ பொண்ணு வச்சுட்டீங்க ப்ரோ. பொண்ணு போடா ஓடா ஓடா சொல்லிச்சுண்ணா. ஓடா போடா. ஓடா அப்படின்னுச்சுண்ணா. ஏய் இந்த ஆள் தப்பான வேலையை பார்த்துக்காண்டா. பொண்ணு பொண்ணு இந்த ஆள் வயசான காலத்தில் கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டான். ஆமா. ஏதோ ஒரு கில்மா வேலை பண்ணியிருக்கிறான். வேலை பண்ணி போட்டுருக்காங்க. வெறும் தாத்தா மட்டும் இல்லைங்க, தாத்தா கூட வேற யாராவது இருக்காங்க. அது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். தாத்தா எல்லாம் வேற யாராவது லேடி இருந்திருக்காங்கடா கூட. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்க முடியுமா? ப்ரோ அழுகுது. அழுகு சம்பந்தா? அவ்வளோ நீங்க ஒரு பெண்ணா? தாத்தா அவங்க கூட இருக்காங்களா? தாத்தா அவங்க கூட இருக்காரா? ஆமா ஆமா ஆமா. ப்ரோ ஆமாம் கிளியராக வருது ப்ரோ. நேர்லயே போயிட்டாங்க. எதை போயிட்டாங்கண்ணா? அப்போ இதே தாத்தா இருக்கு கன்ஃபார்மு. இப்போ இதான் வாய்ஸ் யார் வாய்ஸு? அது யோசிக்கல நம்ம இப்போ. எவ்வளோ ஒயிட்னா இருந்தாலும் அந்த அந்த காம்ப்ளைண்ட் இருந்துச்சுக்கா. காம்ப்ளைண்ட் எப்போ வந்துச்சு? அந்த காலத்துக்கு ஏன்டா வந்தாரு? காம்ப்ளைண்ட் குடிக்காம எப்படி இலக்கு நீ பார்த்தல ராகுல் எவ்வளோ பார்த்தேன். கிறிஸ்கியர் டேட்டாக இருக்கிறோம் அந்த ஆள். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் தெரியும்ல தாத்தா. மச்சான் நீ பேசுறதுக்கு மேலே சீலிங் ஒன்று விழுந்தாலும் விழுந்துரும்டா. தாத்தா உங்களுக்கு கடைசி சான்ஸ் தரேன். நீங்க ஏதாவது சொல்லணும், அதில் தைரியமா சொல்லலாம். நீங்க எவ்வளவு வருஷமா இங்கே இருக்கீங்க? 40. 40 நிமிஷம். ஐயோ மிரட்டுதுடா. ப்ரோ நீங்கள் மட்டும்தான் ப்ரோ பேசுகிறீங்க. இவங்க 2 பேர் வெறுப்பேற்ற பின்னாடி ஏதோ நடக்குது ப்ரோ. தாத்தா உங்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்குறேன். எங்களிருந்து ஒருத்தரை வந்து அங்கே அனுப்ப போகிறேன். நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு கடைசி வரைக்கும் சத்தியமாக புரியல. ஜெகன் போய் இல்லை, உங்களால் முடிஞ்சா நீங்கள் இவனை தொட்டு காட்டலாம், இல்லை இவனை ஏதாச்சும் பண்ணி காட்டலாம். இவன் உடம்புக்குள்ள வந்து ஏதாச்சும் நீங்கள் சொல்லனாலும் சொல்லலாம். உங்களுக்காக நான் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதை பண்ணுறோம். தயவு செஞ்சு இப்பயாச்சும் உங்களை வெளிப்படுத்திக்கோங்க.
வா போனா பார்க்கலாம் போனா அவனுக்கு வயிற்ற கலக்குது. தம்பி இருக்கிற போ என்ன நடந்தாலும் பயப்படாத, தைரியமான இல்லை. நாங்கள் எதிர்த்து தான் உட்காந்துருக்கோம். நம்ம இருக்கோம் அப்படியே விட்டுற மாட்டோம். நம்ம இருக்கோம் நம்ம தான் நம்ம இருப்போம் ராகுல், அவன் இருப்பானா? நம்ம தான் கேமரா பண்ண நான் ஃபோக்கஸ் வச்சுக்கிறேன். தாத்தா என்றழைக்காத உயிரில்லையே. அதெல்லாம் வேணாம், அமைதியாக போய் நில்லு. இன்னும் போனா ஜெகானா பரவாயில்ல, தம்பி இருக்கிறேன் பார்த்து பயப்படாத. தம்பி இருப்பான்டா, நீ இருக்க மாட்டேன். என்ன வந்துட்டு எனக்கு ரொம்ப சீரியஸாக ஏதோ நடக்க போகுது. இவங்க விளாட்டு சாங்கி படம் இல்லை ராகுல், இருந்தாலும் நான் அமைதியாக இருந்த ரீசன் அதான் ப்ரோ. ஏன்னா இவங்க 2 பேர் விளாட்டாக பண்ணுறாங்க. ஆனால் சீரியஸாக இல்லைண்ணா. இல்லை ராகுல், இதான் ப்ராசஸ். இல்லை ராகுல், இந்த இடத்துல நிறைய மர்மம் இருக்குது. இல்லை ப்ரோ, இங்கே நிறைய பேர் இறந்துருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அது பல வருஷமா இறந்து போய் அவன் சுற்றிட்டு இருக்கான். இப்போ நம்ம யாராச்சும் ஒருத்தர் அவரை கான்டாக்ட் பண்ணதான் உண்டு. என்ன உண்மையில தம்பி பார்த்துட்டு இருக்கேன் ஒன்றுமே இல்லையே. பல மாதிரி இந்த மனுஷன் சாட்சி விட்டாங்களே. ஏதோ தூக்க முடியல. யாரு யாருமே இல்லை எங்க என்ன ஆச்சு? கொஞ்சம் தெரியல ப்ரோ, தலை ஏதோ வலிக்குதுன்றான் ப்ரோ. ப்ரோ இங்கே சீரியஸாக இங்கேருந்து இவங்க கூட்டு போகிறது நல்லது ப்ரோ. வாங்க பெஸ்ட்டு. ஆனால் ப்ரோ ஆல்ரெடி ரொம்ப என்ன ஆச்சு? தலைக்கு என்ன ஆச்சு? ஏதாவது சொல்றா? டேய் மச்சான், பின்னாடி யாரும் கை வச்ச மாதிரியே இருந்துச்சுடா எனக்கு. கை வச்ச மாதிரியே இருந்துச்சுடா. தாத்தா தாக்கிட்டாரு ப்ரோ இதுதான் சொன்னோம் ப்ரோ. வானா ப்ரோ, நான் இவனுக்கு கூட்டு போகிறோம் ப்ரோ. இந்த அளவுக்கு சீரியஸ் ஆகும் நினைக்கலாம். இதுக்கு மேலே கம்யூனிகேட் பண்ணால் சீரியஸாக ரிஸ்க் ஆகிடும் போல. நான் ஒரு எமோஷனல் சப்போர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட்டில் கூட்டு போயிரு. இரு ஒரே நிமிஷம், நான் கொஞ்ச நேரம் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் எல்லா கேஜெட்ஸ்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. நைட் விஷன் மட்டும் நான் வச்சுக்கிறேன். நீ என்ன நடக்குது கொஞ்ச நேரம் பார்க்குறேன். ஆகும்னா எதுவும் இல்லை, மழையே சாட்சி விட்டாங்கண்ணா. வெளியே நில்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நல்லா பண்ணுறாரு பார்க்கலாம். தாத்தா சேஃபாக மட்டும் வந்துருங்க ப்ரோ, வேறு எதுவும் நான் திரும்ப நிற்கட்டுமா? தெருமுக்குள்ளே நில்லு, நான் வந்துடுறேன். சரி. இந்த கேஜெட்ஸ்லாம் எடுத்துன்னு போயிடுங்க. கோஸ்ட் பாக்ஸ் இதெல்லாம், இந்த கேமரா எல்லாம் எடுத்துக்கோ. இதில் எங்கே இருக்குமா? ஒன்றும் இல்லை, நீங்கள் சேஃபாக அவனை வெளில கூப்பிட்டு போயிட்டு காரண்ட வெயிட் பண்ணுங்க. கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு நான் வந்துடுவேன். சரிவா? தாத்தா என்ன தான் புடுங்குறாருன்னு பார்க்கலாம். இப்போ சரி. நான் தனியாக இருக்கேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு டைமு. என் ஃப்ரெண்டு பண்ண மாதிரி உங்களுக்கு தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால் என்கிட்ட பண்ணி காட்டுங்க. சேஃபாக மட்டும் வாங்க. கேண்டல் இங்கே இருக்கட்டும். சரிண்ணா. இந்த கோஸ்ட் பாக்ஸ் கூட எடுத்துகிட்டு போயிட்டு இதுனா கோஸ்ட் பாக்ஸா? பார்த்து சேஃப்டா. திடீர்னு என்ன ஆன் பண்ணுறேண்ணா? பார்த்து உஷாரு. ப்ரோ நீங்கள் பார்த்து நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அவனை பார்த்துக்கோங்க. சரி ப்ரோ, நாங்கள் சேஃபாக எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஹேண்டில் பண்ணிக்குவேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ப்ரோ. ராகுல வர பின்னாடியே வரேன். தம்பி இவரோட இருக்கும் கூட வரும், கவல் பண்ணாத வா. சேஃப்டா ராகுல். ஓகேண்ணா. உஷாராக போகணும். இல்லை அதாண்ணா. ஏதாச்சும் ப்ராப்ளம்னா எனக்கு ஃபோன் அடி. ஓகே. என்ன வெளியே வந்தோம். சரிண்ணா, நான் உயிரோட தான் ஃபோன் பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன். தாத்தா கைஸ் கிளியராக பார்த்தேன், கேமரா கேப்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பின்னாடி யாரோ ஒருத்தர் நின்றுருந்தாங்க. ஆனால் அந்த பக்கம் போய் பார்த்தா யாருமே இல்லை. பார்த்துண்ணா ஆணையில் காண்டிட்டு போகிறாண்ணா. Oh my God, ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது, ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. இப்படி மச்சான் பார்த்துண்ணா ஜெகாண்ணா. ஓகே இல்லைங்களா? பின்னாடி தான் முகுலம் இருக்குண்ணா. முகுலத்தில் அடிபட்டுச்சுன்னா அவ்வளோதான். ராகுல சத்தியமா தலை பின்னாடி அவ்வளோ நெருப்பு மாதிரி இருந்துச்சுடா. சரி அங்கே போயிடலாம் வாங்க. சாதா தாத்தா இல்லடா, அக்னி தாத்தாடா. ராகுல் போதும் ராகுல். ஃப்ரெண்டில் போயிருங்க. நாங்கள் பேசினது கலாய்க்கிற மாதிரி இருக்குது, ஏன் தெரியல. சரி போயிடலாம் நம்ம போயிடலாம். வெயிட் வந்து டைம் வேஸ்ட் கான்ட்டு வேணாம். எனக்கு எதாவது பயம் வந்துச்சு காய்ஸ். கேமரா பிடிக்கும். நீங்கள் எப்படி அவர் பிடிங்க, நல்லா பேலன்ஸ் பண்ண முடியாதுண்ணா. அவங்க எல்லாரும் வெளியே போன கொஞ்ச நேரத்திலேயே ஆரம்பத்தில் கேட்ட யாரோ ஒருத்தர் இரும்புற மாதிரியான சத்தம் மறுபடியும் கேட்டுச்சு. இரும்பு சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நான் அந்த இடத்துல தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஐ மீன் நீங்கள் என் கூட இருக்க போகிறீங்க.
பயங்கர த்ரில்லிங்காக இருக்க போகுது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் யார் தாத்தா நீங்களா அது? அவ்வளோ பெரிய அந்த வீட்டுக்குள்ளே எந்த விதமான வெளிச்சமும் இல்லாமல் தனியாக இருக்கிறது கொஞ்சம் எனக்கு பதட்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு எந்த பக்கம் சத்தம் வந்துச்சோ அதை பின்தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறேன். லிட்டரலாக பிச் பிளாக்காக இருக்கு. இருட்டில் ஒன்றுமே தெரில. கேமரா ஸ்க்ரீனை பார்த்தா நான் மூவ் பண்ணிட்டுருக்கேன். எங்கே போகிறீங்க? நாங்கள் அந்த ஸ்பிரிட் பாக்ஸ் வச்சு கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த இடத்துல இன்னொரு ஆத்மா இருக்கிறதுக்கான அறிகுறிகள்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுது. இங்கே கிட்டக்கவே கேட்குது அழுகிற சத்தம். எங்கே போனாருன்னு தெரியலையே. யாரு? தாத்தா அவங்க கூட வேற யாராச்சும் இருக்காங்களா? நீங்க யாரு? நீங்க யாரு? உங்க பேர் என்ன? நான் அந்த இடத்த கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் இந்த ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை பார்த்தேன். ஐயோ, எப்போ செத்து போயிருன்னு தெரியல. ஐயோ, எக்ஸ்ட்ரீம்லி கஷ்டம் இருக்கு. அப்படியே அதில் நம்ம பிச் பிளாக்காக இருக்கா. நான் லிட்டரலாக ஸ்க்ரீனை பார்த்து மட்டும்தான் மூவ் பண்ணிருக்கேன். ரொம்ப தேவையான இடத்துல மட்டும் தான் நான் டார்ச்சை எடுத்து யூஸ் பண்ணுறேன். அதுவுமே கஷ்டமாக இருக்குது. டக்குன்னு உருவங்கள் என் கண்ணுக்கு தெரிற மாதிரி இருந்தாலும் டக்குன்னு என்னால் போக முடியல. நம்ம லாஸ்ட்டாக மேலே போயிட்டு நம்ம நைட் விஷன் கேமராலாம் அங்கேயே தான் இருக்குது. அதை கொண்டு வந்துடலாம், கிளம்பலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஒருவேளை நான் அந்த இடத்துல இருக்கிறது தாத்தாக்கு பிடிக்கலையோன்னு எனக்கு தோணுச்சு. எதனாலனா அந்த இடத்துல அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டீஸ் நடக்க ஆரம்பிச்சது. எனக்குமே அதுக்கப்புறம் அந்த இடத்துல தனியாக இருக்கிறது சரியாக படல. அதனால் அங்கேருந்து நான் ரொம்பவே வேகமாக புறப்பட ஆரம்பித்தேன். போலாம். ஐயோ
கேண்டில் பார்த்தீங்களா? எடுத்துட்டு வந்து போட்ட மட்டும் தான் இருக்கு. ஐயோ கைஸ், உங்களுக்கு தெரிஞ்சதான் தெரியல. கைஸ், நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் எதுவும் சேஃப் இல்லை. கேண்டில் மட்டும் அணைச்சிட்டு போயிடலாம். தாத்தாவோட வீடு அணைஞ்சிடும். அப்புறம் கஷ்டம். நான் வெளியே போய்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறேன். சரி, வெளியே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கப்புறம் இந்த இது சரின்னு படல எனக்கு. லெட்ஸ் கோ. இந்த பக்கம் நான் நினைக்கிறேன். பசங்க சேஃபாக இருப்பான்னு நினைக்கிற காரில் எல்லாரும் சேஃப். மேலே இருக்க குறிப்பிட்ட அந்த வீட்டில் தான் தாத்தா வாழ்ந்துருப்பாரோன்னு எங்கள் எல்லாருக்குமே தோணுச்சு. ஏன்னா நாங்கள் அங்கே போகும்போதெல்லாம் எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சு. இருந்தாலுமே அந்த இடத்துல என்ன தான் நடக்குதுன்னு எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. மறுபடியும் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து தாத்தா கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லைக் டார்கெட் 75K. இவ்வளோ லைக்ஸ் வந்துச்சுன்னா இவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் தாத்தா கிட்ட பேச முயற்சி பண்ணுறேன்.